ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, அதை தவிர இந்த மாதத்தினுடைய கிரகங்களுடைய சாரங்கள் என்னென்ன, மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வருஷப்படுத்தி. இப்போது மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோட சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கார். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து அவர் வக்ரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வரார். அதனால் குரு வக்ர நிவர்த்தி ஆகுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். உங்களுடைய இந்த மாதத்தில் மாற்றம் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தேன்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வரார். புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்னைக்கு அதாவது பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி அன்னைக்கு தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யுகாதி. தெலுங்கு, கன்னடம் இவாளுகெல்லாம் வருஷம் பிறகுறது. அதாவது அந்த பொதுவாகவே அவங்களுக்கு மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வருஷம் முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாளான சித்ரா அப்படின்ற சித்திரை மாதம் அவளுக்கு பிறந்துடுறது. அதாவது 19ஆம் தேதி அன்னைக்கு. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 27/3/2026 அன்றைக்கி ஸ்ரீராமநவமி. ஏன்னா அதிலேருந்து 9ஆவது நாள் 19ஆம் தேதியிலேருந்து ஒரு 8 நாளில் பார்த்தேன்னா நவமி வரும். அது ஸ்ரீராமநவமி. இது சந்திரமானம், அதாவது சூரியமானம் சந்திரமானம்னு இருக்குது. நம்ம சூரியமானத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் நம்ம மாதத்தை எடுக்கிறோம். அவங்க அமாவாசைக்கு அமாவாசை எடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாளை மாதமாக கொண்டாடுறாங்க. அதனால் அதாவது நவமி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் யுகாதி பிறந்து வருஷம் பிறந்து அதிலிருந்து அவங்களுக்கு சித்ரா மாதம்னு பேர். அதனால் 9ஆம் நாள் அவங்களுக்கு நவமி, ஸ்ரீராமநவமி அந்த காலகட்டத்தில் வருது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதம் பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் வரக்கூடியது மற்றொரு விசேஷம் என்னென்னா 30/3/2026 அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. தர்மத்தை போதித்த ஒரு மிகப்பெரிய மகான். வடநாட்டில் மிகவும் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணக்கூடியது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்காவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய மொபைல் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும் மொபைல் நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இந்த மாதிரியான குறிப்புகளை எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். சந்தி முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, பாத சந்திகள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம உங்களுடன் உரையாடுறேன். இந்த மாதம் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம்.
சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான நாட்கள். உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கார். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் ராகு, செவ்வாய் மற்றும் புதன் 3 கிரகங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அபரிமிதமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். பார்ட்னர் உங்களை டக்குன்னு ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால, குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி, பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானாதிபதி. அது தவிர உங்களுடைய மூதாதையர்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா 9ஆம் இடத்தினுடைய அதிபதியாக இருக்கவர். அவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது 5ஆம் இடத்தினுடைய அதிபதியாக இருக்கவர், பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானாதிபதி. அவரே உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக எடுத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் என்னதான் அதாவது கூட்டாளிகளின் கை ஓங்கினாலும் நிச்சயமாக அதில் ஒரு பிடிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு 11ஆம் இடத்துல போயிருக்கார். வக்கர நிவர்த்தியும் அடைகிறார். அதனால் குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தலையானால் 1/4/2026 நாள் அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு மறைஞ்ச இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். சூரியன் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய 4-9க்கு உண்டான அதிபதி செவ்வாய். அவர் 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தைக்கும் மகனுக்கும், உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் ஒரு சொற்போர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகள் வரும். அது தவிர பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல அதாவது பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா இடத்துலேருந்தும் பணம் வரும். அது தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு உச்சம் பெறதுனால வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு அவர் சுக்கிரன் வர்றார். எப்போ அப்படின்னா 27/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 9ஆம் இடத்துக்கு வரார். 9ஆம் இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு நட்புரிமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர்களோடு நல்ல ஒரு அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 8ஆம் இடத்துல போய் நீச்சப்படுறார். 8ஆம் இடத்துல எப்போ போய் நீச்சப்படுறார் அப்படின்னா 6/4/2026 அன்றைக்கி 8ஆம் இடத்துல போய் நீச்சப்படுறார். நீச்சப்பட்டாலும் கவலைப்பட தேவையில்லை. பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது மிகப்பெரிய விசேஷம். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 11ஆம் இடம் வலுப்பெற்று ஆட்சி பெற்ற புதனாக இருக்கக்கூடிய காலகட்டம். மூத்த சகோதரர்களால் மிகப்பெரிய ஆதாயம். ஷேர் மார்க்கெட்லெல்லாம் திடீர் பணவரவு. அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு அனுகூலங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர் மூலியமாக அதீதமான அனுகூலம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லது. அந்த சில நாட்கள் என்னென்ன அப்படின்னா 18/3/2026 20/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததேயானால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பானகம் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும். அது சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும்.
சரி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு மொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த பங்குனி மாசத்துல பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் உடல் நிலையில பின்னடைவு இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தந்தை மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். உடல் நலத்தினால ஆஸ்பத்திரி அந்த மாதிரியான பொசிஷன்ஸ் போக வேண்டிய கட்டாயங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர சொந்த தொழில் பண்ணிங்களேனால் அதில் வியாபாரம் அதிகமாக இருக்கும், லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர பார்த்தாலேனால் தொழிலில் சொந்த தொழிலில் 26/4/2026 மேலே லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு. மூத்த சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தைக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தாலேயானால் சந்திராஷ்டம நாட்கள் 18/3/2026 23/2026 வரலாம். உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் வழிபட வேண்டியது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனீஸ்வர பகவானை வழிபடுங்க. ஏன்னா அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கார். இல்லைன்னா ஆஞ்சநேயர், நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் பார்த்துட்டு வாங்க, ஒரு தரம் சேவிச்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது தவிடுபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.